பாசக்கார மதுரை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் அதிசய புளிய மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புளிய மரத்தில் அப்படி என்ன அதிசயம் என்று நீங்கள் கூட யோசிக்கலாம். புளியங்காய் நாம் அனைவரும் பார்த்திருப்போம். புளியங்காய் மேலே பச்சையாகவும் உள்ளே இளம் பச்சையாகவும் இருக்கும். இந்த அதிசய புளிய மரத்தில் உள்ள காய் முற்றிலும் மாறுபட்டது. மேலே பச்சையாகவும் உள்ளே இரத்த நிறத்தில் இருக்கும். பாசக்கார மதுரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நத்தம், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள ஒரு அதிசய புளிய மரத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். இந்த அதிசய புளிய மரத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த பழம் மற்ற காய்களைப் போல் இல்லாமல், மற்ற நீங்கள் புளிய காய்களை பார்த்துருப்பீர்கள், பச்சையாக இருக்கும். மேலே அதை உடைத்தால் இளம் பச்சையாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அதில் உடைத்தால் இரத்த கலரில் இருக்கும். அதனால் இந்த மரத்துக்கு பேர் இரத்த புளிய மரம். இந்த மரத்தை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இப்படி ஒரு அதிசய மரம் நத்தம் அருகில் இருக்கிறது. சந்தன கருப்பு கோயில் அருகில் உள்ளது இந்த மரம். அந்த காலத்துல அந்த கோயில் பூசாரியா இருந்தாராம். சரி. அவர் இந்த கலாண்டுகிட்டு போனவரை வெட்டினாலாம். சரி. வெட்டினவன ரத்தம் இந்த இடத்துல தெரிச்சிச்சான். சரி. தெரிச்ச உடனே அவரு கொஞ்சம் மரமாகி வர பார்க்கையில பிஞ்சு ரத்தமா வந்துருச்சான். அந்த நாய்க்கர் தான் ரத்த புளிய மரம்னு பேர் வச்சாராம். சரி. அதனால ரத்த புளிய மரம். ரெண்டு மரம் இருக்கு, ரத்த புளிய மரம் தான். அது ஒண்ணு காய்க்கும், ஒண்ணு காய்க்காது. சரி. இந்த மரத்துல இருந்து ஏதாச்சும் விதை எடுத்துட்டு போய் வேற இடத்துல வளர்த்தோம்னா வளர்ந்துருமா? வளரும், காய் காய்க்காதான். இந்த சிவப்பு கலர்ல காய்க்காது. காய்க்காதான். அப்படியே ரேசா காத்தோன்னு பிஞ்சில ரத்தமா தெரியும். அடுத்து பார்த்தா வெள்ளையா வந்துரும் பிஞ்சிலே. சரியா காய்க்கணுங்கிறா, காய்ச்சிச்சுங்கிறாங்க. அது நமக்கு வேற இதுக்கு வேற கதை ஏதாவது சொல்றாங்களாமா? இல்ல நீங்க சொல்றதா உண்மையா? இல்ல வேற உண்மையா? எனக்கு வேண்டியது இதுதான் உண்மையா. காலத்தை ஆமா. எனக்கு இப்ப 65 வயசு ஆகுது. நான் இங்கதான் இருக்கிறேன். பிறந்தது இந்த ஊர் தான், கட்டி கொடுத்த இந்த ஊர் தான், வளர்றது இந்த ஊர் தான். 65 வயசு இருக்கும். இந்த தோப்புல தான் நாங்க இருக்கிறோம். சரி சரி. இந்த வெளியூர்காரங்க பார்க்கும்போது இதை எப்படி பாக்குறாங்க? இதை அதிசயமா பாப்பாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தை பார்த்து பயந்துருவாங்க. இங்க என்னமோ இருக்குடா, சிவப்பு கை இருக்கு, அதனால பயந்துட்டு போயிருவாங்க. சரி. இந்த பக்கத்து போறவங்க வாங்கல, யாரும் பயமுறுத்துறது இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. பழம் மட்டும் சிவப்பு கலரா வரும். பழம் மட்டும் சிவப்பு கலரா இருக்கு. ரத்த புளிய மரம் சாமிக்கு வசந்த மரம் வச்சுங்களேன். அவ்வளவுதான். ஆமா. அதோட ஒட்ட சட்டையில வர்றதுக்கு யாருக்கும் பயப்படுத்துற மணிக்கதான் சந்தன கருப்பு இருக்கனால அது ஒரு தெய்வ சக்தி மாதிரி இந்த மரம். சரிம்மா. சொல்லுவாங்க இதை பார்த்தா பயந்து ஓடுவாங்க. ஆனா அந்த மாதிரி மரம் இல்ல, அதவங்க பயப்படுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி புளிய மரம் வேற ஊர்ல இருக்குன்னு கேள்விப்பட்டீங்களா? ஏதாச்சும் அந்த மாதிரி? இல்லப்பா, எங்கேயுமே கிடையாது. நான் எங்க கும்பகோணத்துல பிறந்தேன். சரி. அங்கதான் பிறந்தேன். எங்க அம்மா அப்பாங்க இருந்தா பொழைக்க போனதுக்காக நாங்க அங்கதான் வளர்ந்தோம். அந்த நாட்டுலயும் இந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த நாட்டுலயுமே கிடையாது. நாங்களே இந்த வேட்டை கொஞ்சம் போட்டா முளைச்சிட்டு பிஞ்சிடும். அப்புறம் மரமும் கூட பட்டு போச்சு. இந்த மரம் கூட எங்களுக்கு உள்ள ஊர்ல இருக்கிறது உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா இருக்கா இல்ல பயமா இருக்கா? அதெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. சந்தோஷமா இருக்குது. எந்தமான குத்தம் குறை எதுவுமே கிடையாது. வாரவெல்லாம் இது ஒரு சாமி மரம் மாதிரி நினைச்சிட்டு போறா. பார்த்து போட்டோ எடுத்துட்டு இந்த காயை புடிங்கி பார்த்துட்டு எடுத்துட்டு போவாங்க. சரிம்மா சரிம்மா. பக்கத்துல மரமும் இருக்கு. அந்த மரத்தை புடிங்கி பார்த்தா வெள்ளையா இருக்கும். ஆனா வெள்ளையா இருக்கும், இது சிவப்பா இருக்கும். உங்க கையில இருக்கா? அதை உடைச்சு காட்ட முடியுமா? இந்ததான் உடைச்சு வச்சிருக்காங்க. உடைங்க. காட்டுங்க. தேய்ங்க. நீங்க பிச்சு காட்டுங்கம்மா. கை நல்லா செவந்திருக்க.
டேஸ்ட்ல எதுவும் மாற்றம் இருக்காமா இந்த புளிய அதெல்லாம் மரத்துக்கு? எதுவும் கிடையாதுங்க. எதுவுமே இருக்கு. புளி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எடுத்து போய் சமைச்சு பாத்திருக்கீங்களா? இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வேற எந்த மாதிரி மிஸ்டேக்கும் இருக்காது. இது எடுத்து போக மாட்டாங்க. ஆனா மரம் பிடிப்பாங்க. ஆனா இந்த மரத்தை வந்து பழம் எடுக்க பழம் மாட்டாங்க. எடுக்க மாட்டாங்க, சும்மா தாங்க கொட்டி கிடக்கும். கொட்ட விட மாட்டாங்க. வரவெல்லாம் இப்படி புடிங்க எடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு மரத்தை அதிசயமா மட்டும் மரம் பிடிக்கிறவங்க இதை அடிக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ஆமா. இது ஒரு மரம் மட்டும் அதிசயமா அடிக்க மாட்டாங்க. பார்த்துட்டு இந்த குத்தையை கெடுக்கிறவங்க வந்து இதை எடுக்க மாட்டாங்க. இந்த மரத்துல இருந்து எடுப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. எடுத்துருவாங்க. மரம் பூரா எடுப்பாங்க, அடிக்க மாட்டாங்க. இந்த பாருங்க பூரா இந்த அடிக்க மாட்டாங்கன்னா புரியல. பழம் வந்து எல்லா மரத்தையும் புடுங்குவாங்க. மரத்துக்காயே புடுங்க மாட்டாங்க. இந்த மரத்துக்காய் வந்துட்டு அப்படியே மக்கள் வந்து எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு புடுங்க மாட்டாங்க. பரவாயில்ல. அதாவது மொத்தமா தான் குத்தைக்கு எடுப்பாங்க. ஆனா அந்த 2 மரத்தை மட்டும் மொத்தமா அவங்க வந்து விலைக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஆமா, விலைக்கு எடுத்து போய் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து மக்கள் தான் சாப்பிடணும். ஓகே, ஆடு மாடு சாப்பிட்டு போக மீதி வந்து மக்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா போறவங்க போட்டு போறவங்க அப்படியே இருக்கு. சரி, வாரம் புடிக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி வாரம் வெளிநாட்டுல இருந்து வராங்கள, கோயிலுக்கு சாமி கும்பிட பார்க்க வராங்கல்ல, சரி. அவங்க எல்லாம் இதை புடிக்கிட்டு போயிடுவாங்க. பையெல்லாம் கீழே காய் இருக்காதுங்க, புடிக்கிட்டு போயிடுவாங்க. சரிம்மா. நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? நாங்க விவசாய வேலை தாங்க. இல்ல இங்க எந்த இடத்துல இந்த இருக்கீங்க? தோப்பு நாங்க காத்திருக்கிறோம். தோப்பு நீங்க தான் கேக்குறீங்க. எங்க காவல் இந்த தோப்பு. சரிங்கம்மா. இன்னொரு மரம் சொல்றீங்களா? அந்த மரம் எந்த மரம்? இந்த மரம் அது காயே இல்லப்பா இதுல. எந்தது? இந்த நேரம் இந்த மரம். அந்த மரம் தானா? கை நீட்டுங்க. இந்த நேரம். அந்த மரம் தான். அதுல காய்க்காது, காயே இருக்காது. ஆனா ஒரு காலத்துல காய்ச்சது. சின்ன நாங்க எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன பிள்ளை காத்துச்சு. சரி, அதோட சரி. இப்ப இது காய்க்கிறது. ஆண் மரமா ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. அன்னைக்கு பெண் மரமா இருந்துச்சு, இன்னைக்கு ஆண் மரமா ஆயிடுச்சு உனக்கு. ஆனா காய் இருக்கு. சரி. இந்த அதிசய அமானுஷ்ய புளிய மரம் எங்கு உள்ளது என்றால் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சந்தனக்கருப்பு கோவில் அருகே உள்ளது. இந்த அமானுஷ்ய புளிய மரத்தின் அருகில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு அரண்மனை உள்ளது. இந்த அரண்மனை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் காலத்தில் ஆட்சி புரிந்த குறுநிலை மன்னர் லிங்கம நாயக்கர் அவர்கள் அரண்மனை என்று கூறப்படுகிறது. இந்த அரண்மனையின் பின்புறத்தில் ஒரு கிணறு உள்ளது. இந்த கிணற்றில் பொதுமக்கள் யாரும் அவர்களை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக ராணிகள் வந்து குளித்து செல்வதற்காக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னங்களை இதோ உங்கள் கண் முன்னால்.